வணக்கம். இது உங்கள் சிவி ஈசோன் சொல்லாரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ப்ரோமோ வந்திருக்கு. அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ லைவில் வந்த சம்பவங்கள் அப்படியே கட் பண்ணி வெட்டி ஒட்டி இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபன்னாக தான் போகுது. ஆனால் ஃபன்னுன்ற பேரில் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கக்கூஸ்க்கு போகிறதுக்காக போகிறவங்க பார்த்தீங்கன்னா அப்பா ரொம்ப மோசமாக வந்து பாட்டு போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டு விஜய் பார்வதி போகிறதுக்கு முன்னாடி ரெட் கார்பெட்டை விரித்து அந்த பொண்ணு நடக்கும்போது ரொம்ப மோசமாக வந்துட்டு பாடியிருந்தாங்க. அதெல்லாம் தவிர்க்கலாம். இதை ஃபன்னாக எடுத்துகிட்டு போக சொன்னால் ரொம்ப கலீஜாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அங்கங்கே போயிட்டுருக்கானா அந்த டாஸ்க்கை லைவாக வச்சுக்கிறது யார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் பார்வதி தான். செமையாக வந்து எல்லாரையும் பாருங்கள். இவர் விக்ரம் வந்து எல்லோரும் தூக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஆனால் விஜய் பார்வதி கலாய்க்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரோரா வச்சு பேசுகிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கானவனது கலாச்சாரி என்னன்னா இவன் வாயை ஒழுங்காக கம்முன்னு வச்சுட்டு இருந்தா இவன் புருஷன் எதுக்கு இன்னொருத்து கூட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பார். அப்போ விஜய் பார்வதி வந்துட்டு இதில் அந்த கிறுக்கி வேற டெய்லி ஒரு சேலையை கட்டிக்கிட்டு மினுக்கிறாமான அரோரா சிரிக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் அரோரா வந்து ஒரு நங்கூரத்தை போடுறாங்க. என்னென்னா நண்பர்கள்னு கேள்விப்பட்டனே அப்படின்போது கமருதனை காட்டுறாங்க. கமருதன் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாப்புல. ஐயோ இவன் வேற கோத்து விட்றாளே இந்த நேரம் பார்த்து அப்படின்ட்டு விஜய் பார்வதி கலாச்சாரங்க. அப்படியாம்மா எனக்கு பார்க்க அப்படி தெரியலையாம்மா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்து அரோரா அந்த பக்கம் சாப்பிட்டதில்ல, வாயில் ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது அது துடைக்க போகிறாரு. உடனே கலாய்க்கிறாங்க. இதே மாதிரி தான் அவனும் பண்ணுவான் அப்படின்னு. நல்லா ஆனால் செம்மையாக போயிட்டுருக்கு. லைவ்லேயுமே செம்மையாக வந்துட்டு அரோரா வந்துட்டு அதே இதுலேயே அந்த டாஸ்க்கை வச்சு செம்மையாக கலாய்ச்சிட்ருக்காங்க. சூப்பராக போயிட்டுருக்கு. இதாக தான் சொல்கிறோம். எந்த டாஸ்க்காக இருந்தாலும் இப்போ அடித்தடி டாஸ்க்காக அங்கேயும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி ஏதோ ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. காமெடியாக இப்போ ஃபன்னாக எடுத்துகிட்டு போகணும். இங்கேயும் பாருங்கள் இப்போ கனியால் பண்ண முடிஞ்சா ஏன் திவ்யான்றாங்களே, திவ்யா எதாவது பண்ணுறாங்களா, சாண்ட்ரா எதாவது பண்ணுறாங்களா? ஒருத்தரும் கிடையாது. சபரி எதாவது பண்ணுறாரா? சம்பரி அப்பா அவர் பண்ணதெல்லாம் வந்து தஞ்சாவூர் கல்வெட்டில் தான் எழுதணும். அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காப்புல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த டாஸ்க்காக இருந்தால் அந்த டாஸ்க்கில் ஃபஸ்ட்டாலாம் வந்து விஜய் பார்வதி அவங்களால முடிஞ்ச எஃபர்ட் ஃபுல்லாக போடுறாங்களோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.